ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு மூட்லேயே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வேறு இருக்குது. அதில் வந்து நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கனால என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. எனக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கு வந்து நான் போக போகிறேன். ஷாப்பாக என்னன்னு சொல்ல தெரியல, அது வந்து ரொம்ப பெரிய ஒரு இடம். ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா காஸ்கோ தான். காஸ்கோ வந்து வேர்ல்டில் வந்து நிறைய இடத்துல இருக்குது அண்ட் தைவான்லேயும் இருக்குது. இந்தியாவில் இருக்கான்னு தெரியல. தைவானில் வந்து அது வந்து ரொம்பவே காமனான ஒரு விஷயம். யூடியூப்பில் பார்த்தேன், இது வரைக்கும் யாருமே தைவானில் இருக்க காஸ்கோ பற்றி போட்டதாக தெரியல தமிழில். அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு வந்து உங்களுக்கு நான் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி காமிக்கிறேன். வாங்க போகலாம். நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு ஐடியாவே இல்லை இன்றைக்கி. ஆக்சுவலி நான் வந்து வேறு பிளேஸ்லாம் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அங்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு டைமே இல்லை அண்டு லாட் ஆஃப் ப்ரெஷருங்க எனக்கு. அண்ட் ரீசெண்டாக கொஞ்சம் டிப்ரெஷனாக வேறு இருந்தேன். இப்போ ஏன் டிப்ரெஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு அண்ட் ஸ்டடி ப்ராப்ளம்ஸ் அது நிறையா இருக்குங்க. ஆல்சோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பல்ப்லாம் வேறு வாங்கினேன். ஸோ அதில் வேறு கொஞ்சம் டிப்ரெஷன்லாம் வேறு ஆயிடுச்சு. பட் ஹோப்ஃபுல்லி கான்ஃபரன்ஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோ வந்து நல்ல ஒரு கண்டென்ட்டோட வருவேன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல இந்த வீடியோ, பட் இருந்தாலும் பாருங்கள், கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், கொஞ்சம் நியூ பிளேஸாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் பைக் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போனால் தாங்க டிப்ரெஷனே குறையுது. ரொம்பவுமே டென்ஷனாக இருக்குங்க ஆக்சுவலி. கிட்டத்தட்ட வந்துட்டோங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க. லாம்பர்கினி ஷோரூம்ங்க எப்படிங்க இருக்குது? கார் சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி கார்லாம் ரோட்டில் பார்க்கலாம், பட் வந்து கொஞ்சம் ரேர் தான். கொஞ்சம் நைட் டைம்ஸ் வந்து நீங்கள் நிறையா பார்க்கலாம். என்னோடய அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். அந்த சைஸே இவ்வளோ தாங்க இருக்குது. செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. நம்மளாம் உள்ளே கூட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோங்க. எல்லாமே சாத்தியம்தாங்க வாழ்க்கையில். முடியாதுன்றது எதுவுமே இல்லைங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான், முடிஞ்ச அளவுக்கு அச்சீவ் பண்ணுறதெல்லாம் அச்சீவ் பண்ண வேண்டியதாங்க. முன்னாடி போயிட்டுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு. ஸோ நம்ம ஊரில் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஊரில் இருக்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ரொம்பவுமே பாப்புலரான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருங்க. என்னால் முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நான் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ஓட்டிட்டு அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்தமாதிரி நிறையா விஷயங்களை பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. பட் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. கீப் சப்போர்ட்டிங் மீங்க, அவ்வளோதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து காஸ்கோ வந்து வந்துட்டோம். உள்ளுக்கு போய்ட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். காஸ்கோவில் என்ன ஒரு இதுனா, உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து உள்ளக்கே விடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து பார்க்கிங் வந்து ஃப்ரீ தாங்க. ஸோ மெம்பர்ஷிப் கார்டெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உள்ளே போய்ட்டு காட்டுறேன். காஸ்கோக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் அந்த கார்டு. அண்ட் இந்த கார்டை வந்து நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் இங்கே வந்து 1350 NTD வந்து நீங்கள் கட்டணும்னு நினைக்கிறேன் இயர்லி. அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி அந்த மெம்பர்ஷிப் கார்டு வந்து எங்கள் அண்ணாவோடது. ஸோ அவங்க தான் இயர்லி ஒன்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. அவங்களோட கார்டை தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணா தான் என்னை வந்து தைவானுக்கு வந்து வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு காஸ்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு கார்ட் வந்து எடுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பட் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரி வாங்க, நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிடுறேன். இப்போ தான் தெரியுதுங்க எல்லோரும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தெரியாமல் தான் எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க போல். நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இங்கே வாங்கிக்கலாங்க. ஃபேனில் இருந்து, பெட்டில் இருந்து, சோஃபாலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நல்ல வேலைங்க, நான் வந்து வீக் டேயில் வந்து வந்தேன். அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, எல்லாமே உங்களுக்கு வந்து பல்காக தான் இருக்கும். சாப்பிட்ற ஐட்டம்லேருந்து எல்லா ஐட்டம்ஸுமே நீங்கள் வாங்கிக்கலாம். டிஷ்யூ பேப்பர்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கும். கீழேயும் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஃபஸ்ட்டு இங்கே வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சேர்லாம் இருக்குது, கீபோர்ட்ஸ். ஸோ இங்கே வந்து கிடைக்காத ஐட்டம்ஸே கிடையாதுங்க. எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்குங்க. பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேட்ரஸ்லாம் இருக்குது. அண்ட் கேம்பிங் தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்குங்க. எந்த விஷயம் வாங்கினாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் வந்து ஒரு பல்க் ஷாப்பிங் வந்து இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓ, சர்ஃப் பண்ணுறதுக்கான அந்த சர்ஃபிங் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. க்ளோத்ஸு எல்லாமே கொஞ்சம் சீப்பாக இருக்குங்க. ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது. ப்ரோட்டீன் பவுடர் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்கலாமா? 1619 போட்டிருக்காங்க ப்ரைஸ் வந்து. பரவாயில்லைங்க, கொஞ்சம் சீப் தாங்க மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. பட் என்னென்னா இங்கே வந்து உங்களுக்கு வெரைட்டி கிடைக்காது. அவங்க என்ன வாங்கி வச்சுருக்காங்களோ அதுதான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். எல்லாமே இருக்குங்க உள்ளக்க. லென்ஸ் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம், கிளாஸஸ் வாங்கிக்கலாம், ஸ்பெக்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கீழே போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இது ஃபுல்லாமே மேக்னெட்டுங்க. ஸோ அதை வந்து அப்படியே நிற்கும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து பேக் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய பைக்கில் வந்து அந்த அளவுக்கு கன்வீனியன்ட் கிடையாது. ஸோ வாங்குகிற திங்ஸ் எல்லாம் பேக்கில் போட்டுட்டு போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, பேவரேஜஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. பியர் இருக்குது, ஹெனிக்கன் பியர் இருக்குது. ஸோ பட் எல்லாமே நீங்கள் வந்து பல்காக வாங்குற மாதிரி தாங்க இருக்கும். தனியாக விற்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் இதெல்லாம் வாங்கினது கிடையாது, பட் நான் சொல்கிறேன். With you, I can be sad with you. Just take my hand and fly up through the dreams where the skies are so clear. With you. அதேமாதிரி இங்கே சாம்பிள்ஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் சாம்பிள் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம இங்கே வந்து கடைசியில் வரலாம். ஃபஸ்ட்டு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிறேன். எல்லாம் இருக்குது. ஸோ இது யூஸ்வலாக நான் வாங்குவேன். பட் இப்போ எனக்கு வாங்குறது காசு கிடையாது, அதனால் வாங்கலை நான். ஹாய். ஸோ சில பேர்லாம் இங்கே கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபாரினர் அப்படின்றனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எனக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீலாகிங் பண்ணுறேன்.
வந்து இந்த ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஓட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 379 NTD. ஸோ நான் ஓட்ஸ் வந்து ஏன் வாங்கியிருக்கேன்னா, நான் வந்து ப்ரோட்டீன் பவுடர் வச்சுருக்கேன். ஸோ ப்ரோட்டீன் பவுடரை வந்து மில்கில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்டோம்னா ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாக எனக்கு இருக்கும். ஸோ யூஸ்வலாக நான் அந்த மாதிரி வந்து சாப்பிடுவேன். அண்ட் நான் வந்து இந்த சிப்ஸ் வந்து வாங்கலான்னு இருக்கேன், ஹிமாலயன் சால்ட் பொட்டேட்டோ சிப்ஸ். ஸோ இது வந்து 209 NTD. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 3 months வந்து டயட்லலாம் இருந்தேன். ஸோ நல்லா வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து டயட்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பிடிச்சதான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஜங்க் ஃபுட்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்து மில்க்குக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. ஸோ லிமிட்டடாக நீங்கள் வந்து வாங்க முடியும். மில்க்லாம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. இந்த ஊரில் நீங்கள் நிறையா பீஃபு போர்க்லாம் நிறையா பார்க்கலாம். இங்கே அதெல்லாம் ரொம்ப காமனு. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஹோல் சிக்கனு, ஹெட்டோடு உங்களுக்கு வந்து இருக்கும். ஹெட் வந்து நம்ம தான் செப்பரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே பாபிக்யூ பண்ணி வச்சுருப்பாங்க, கிரில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அடிக்கடி நான் இது வந்து வாங்கி சாப்பிடுவேன். பட் இன்றைக்கி வாங்க முடியுமான்னு தெரியல, வேறு எதாவது வாங்கலான்னு இருக்கேன். பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ரெடி ஃபுட்ஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்து இதான் வாங்கலான்னு இருக்கேன், மெக்சிகன் சிக்கன் ராப் 299 போட்டிருக்கு. லாஸ்ட் டைம் வாங்கும்போது 4 pieces இருந்துச்சு. பட் இப்போ என்னென்னா 3 pieces தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், வேறு எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் மீட்லாம் இருக்குது. ஸோ பர்த்டே கேக்ஸ்லாம் இங்கே இருக்குது. நான் வந்து மெக்சிகன் ரேப் வந்து வாங்கிட்டேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு 4 items வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுவே இப்போ வந்து 1000 NTD ஆயிடுச்சு. மைனஸும் வாங்கியாச்சு. மைனஸ் ஏன் வாங்கினேன்னா, நான் அடிக்கடி சிக்கன் சாப்பிட்றதுனால மைனஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் டிப்புக்காக. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நான் இப்போ வந்து ஒரு 5 items வாங்கியிருக்கேன். அண்ட் இதுவே ஒரு 1500 NTD கிட்டே வந்துடும் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து செக் அவுட் பண்ண போகலாம். இப்போ அங்கே தான் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணணும். பட் இவங்க வந்து கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. என்கிட்ட இப்போதைக்கு கேஷ் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணணும். வந்து மணி வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம செக் அவுட் பண்ண போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஃபுட்லாம் வாங்கிக்கலாம். ஸோ சிக்கன் இருக்குது, பீட்ஸா இருக்குது. ஸோ அதேமாதிரி இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு. பட் நான் ஆல்ரெடி வந்து வாங்கிட்டேன், அதனால் நான் வந்து இங்கே வந்து வாங்கலை. ஸோ நான் இப்போ வந்து வெளியே போகிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். நான் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும்னா காஸ்கோ வந்திருந்தேன். அண்ட் காஸ்கோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ வந்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ எல்லோரும் டேக் கேருங்க. பாய்.